தமிழக வெற்றி தலைவர் விஜய் மீது ஒரு எதிர்மையான விமர்சனம் இருக்கு. வீட்டில் இருந்து அரசியல் பண்ணாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு. ஏன் போராட்ட களத்துக்கு வந்து நேரடி ஆதரவு தெரிவிக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பலரும். இல்லை, நேற்று போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பாரதி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நேற்று இரவே எங்கள் தலைவர் அவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வர வேண்டியது. பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நான் மக்களை சந்திக்கணும், அவங்கள எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வரும், ரெண்டு புறமும் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, ஆம்புலன்ஸ் வரும், கூட்ட நெரிசல் ஏற்படும், போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படும், அதனால் நீங்கள் வர வேணாம், நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட்ட நெரிசல், இதை காரணம் காட்டி திமுக வந்து இந்த போராட்டத்தை வந்து கலைப்பாங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்க, அது போன்ற ஒரு சூழ்ச்சி வேலைகளில் திமுக ஈடுபடும் என்பதை நாங்கள் சொல்கிறோன்றதை எங்கள் தலைவர் உணர்ந்ததின் அடிப்படையில் சரி நீங்கள் வாங்கன்னு வர வச்சு அவர் பேசினார். இப்போ மாநாட்டுக்கு பிறகு அவர் தமிழ்நாடு முழுவதும் போக தானே போகிறாரு, மக்களை சந்திக்க தானே போகிறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் இருப்பதால் தானே இன்றைக்கி பல கோடி மக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் உறுப்பினராக சேர்றாங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாருமே எங்களை வந்து தாயுள்ளத்தோடு ஏன் வரவேற்கிறாங்க.